லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தம் சிலுவையை சுமக்காமல். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்கிறார் இயேசு. சிலுவை அரசியல் போராளிகளுக்கான கொடூர தண்டனையாக வழங்கப்பட்டு வந்தது. அச்சூழலில் சிலுவை சுமந்து பின்பற்றுதல் என்பது எளிதாக ஏற்கப்படும் சிந்தனை அன்று. ரோமை ஆதிக்கம் கட்டுக்கடங்கா காட்டாறு போல கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. ஆட்சிக்கு எதிராகவோ அடக்கப்பட்டோரின் சார்பாகவோ மூச்சு விட்டாலும் முடக்கும் மூர்க்கத்தனம் மும்முரமாயிருந்த வேளையில் இயேசுவின் இப்போதனை இன்னொரு பொருளை பொறுப்பாய்ச் சொல்கின்றது. ரோமையரால் சிலுவை கொலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பெரும் குற்றவாளிகளோ மக்கள் துரோகிகளோ அல்ல. பெரும்பாலும் மக்கள் சார்பாக குரல் எழுப்பியவர்களே. மக்கள் மீதான அன்பினால் விடுதலைக்கான வாசல் திறக்க முற்பட்டவர்கள். அவர்களை அந்த அரசு அழித்தது. அத்தகு அடக்குமுறை இன்றும் வரலாற்றில் தொடர் நிகழ்வாகி நீள்கின்றது. ஆயினும் தளராமல் உழைக்கவும் விடியலுக்காக சிலுவை சுமக்கவும் தயாராகுதலே இன்றைய கிறிஸ்தவ புனிதம். பொதுநல உழைப்பில் நம்மை சேர்ப்பதும் சிலுவை சுமப்பதும் ஒன்றே. இறைவா, நேயத்தில் நிலைத்து நீதியில் பயணிக்கையில் எதிர்வரும் துயர்களை துணிந்து எதிர்கொள்ளும் ஆற்றல் தாரும். வாரம் ஓர் அலசல். ஏப்ரல் 5 உலக மனச்சான்று தினம். இவ்வார இறுதியில், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி, உலக மனச்சான்று தினத்தை சிறப்பிக்கின்றோம். மனித மனச்சான்றின் முக்கியத்துவத்தை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படும் உலகளாவிய விழிப்புணர்வு தினமாகும் இது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படிச் சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் என்பதாக நம்மை எச்சரிக்கின்றார். மனச்சான்று அல்லது மனசாட்சி என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்சம் சிந்திப்போமா? மனசாட்சி அல்லது மனச்சான்று என்பது தன்னுடைய செயல்கள் சரியானதா அல்லது தவறா என்பதை அடையாளம் காணும் மனதின் குரலாகும். இதுதான் தெய்வத்தின் குரல். அதனால்தான் மனித ஆசைகளுக்கும் இறைவனின் வழி மறைத்தல்களுக்கும் இடையே முரண்பாடுகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றான் மனிதன். ரூசோ அழகாக கூறுவார், மனசாட்சி ஆன்மாவின் குரல், உணர்ச்சிகள் உடலின் குரல்கள். இவைகளுக்குள் அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படுவதில் வியப்பில்லை என்று. ஒருவனுக்கு தன்னுடைய இதயத்தை காட்டிலும் இருளடைந்த சிறை வேறு எதுவுமில்லை. ஒருவனுக்கு தன் மனச்சாட்சியை பார்க்கினும் கடுமையான சிறை காவலன் எவனுமில்லை என்று கூறுவார்கள். ஆம், நாம் தவறு செய்யும்போது அவ்வளவு ஆற்றலுடன், உரிமையுடன், அதிகாரத்துடன் குற்றம் சாட்டுவது நம் மனச்சான்றுதான். ஆனால் இங்கு ஒன்றை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனச்சான்று நீதிபதியைப் போல நம்மை தண்டிப்பதற்கு முன்னால் நமக்கு நண்பனைப் போல் எச்சரிக்கை செய்கின்றது என்பது 100 விழுக்காடு உண்மை. அதனால்தான்
நம் இதயத்திலுள்ள தெய்வீகச் சுடரான மனச்சான்றினை அணைந்துவிடாமல் காத்துக்கொள்ள நாம் அழைப்பு பெறுகின்றோம். ஏனெனில் மனிதன் மனச்சான்றை பெற்றிருக்கின்றான் என்பதை விட அது அவனை பெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உண்மையான மகிழ்ச்சியின் அடிப்படை மனச்சான்றில் உள்ளது என்பது இன்னும் ஒரு உண்மை. நாம் ஒரு செயலை செய்யத் துவங்கும்போது நமக்குள் கோழைத்தனம் இருந்தால் நம் உள்மனக் குரல் இது ஆபத்தில்லையா என்ற கேள்வியை கேட்கும். நம் தர்க்கவாதமோ இதில் பயனுண்டா என சிந்திக்கும். சுயநலமோ கொஞ்சம் மேலே போய் இதில் புகழுண்டோ என சிந்திக்கும். ஆனால் மனச்சான்று மட்டும்தான் இது நியாயமா என்று நம்மையே நீதிபதியாக்கும். அதனால்தான் சொல்கின்றார்கள், நம் மனச்சான்று நம்மை ஒருபோதும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. நீ நடந்து வந்த பாதையை திரும்பிப் பார்த்தால் உன் மனச்சான்று உனக்கு கைதட்ட வேண்டும் என்று நம் முன்னோர் சொல்லிச் சென்றது இதைத்தான். கத்தோலிக்க மறைக்கல்வி மனச்சான்றை கடவுளின் குரல் என அழைக்கின்றது. இந்த கடவுளின் குரல்தான் நம் ஆழ்மனம். இந்த குரல்தான் ஒருவர் மற்றவரை இணைக்கின்றது. புனித யோவானின் முதல் திருமடலின் வார்த்தைகளை பார்த்தால் இது நமக்கு புரியும். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதைக் கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம் என்கிறார் புனித யோவான். எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் மனச்சான்றை மறைக்கவோ திரையிட்டு மூடவோ இயலாது. இதைப் பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வைப் பார்க்கலாம். இயேசு மண்ணில் வாழ்ந்த காலத்தில் குற்றவாளி என விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவின் முன்பு நிறுத்தியபோது, உங்களில் குற்றம் இல்லாதவர் முதல் கல் எறியட்டும் எனக் கூறினார். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அங்கிருந்த பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் அவ்விடத்தை விட்டுச் சென்றார்கள் என விவிலியத்தில் நாம் பார்க்கலாம். அவர்கள் ஏன் செல்ல வேண்டும்? ஆம், இங்குதான் நாம் பார்க்கின்றோம் அவர்களும் தங்களின் மனக்குரலுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை. இது நமக்கு இன்னுமொரு பாடத்தையும் தருகின்றது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நமது வாழ்வில் அடுத்தவர்களை குற்றவாளிகள் என்று கூறுவதற்கு முன்பாக நமது செயல்களை நாம் சீர்தூக்கிப் பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொண்டு நமது வாழ்வில் நாம் உண்மையான சீடர்கள் என்பதை வெளிக்காட்ட நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். தூணிலும் துரும்பிலும் கடவுள் இருக்கின்றார் என்று நாம் பொதுவாகச் சொன்னாலும் உண்மையில் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் குடிகொண்டிருக்கின்றார். அதைத்தான் மனச்சான்று என்று சொல்கின்றோம். நல்லது செய்கின்றபோது நம்மை அறியாமல் நம்மை நினைத்து நாம் பாராட்டுகின்றோம். தவறு செய்கின்றபோது அதனை விரும்பிச் செய்தாலும் நமக்குள்ளாக ஏதோ ஒரு நெருடல் ஏற்படுகின்றது. அதுதான் உண்மையில் கடவுளின் குரல். அதுதான் உண்மையில் இறைவனின் ஒலி. அந்த ஒலிக்கு செய்மடுத்ததால்தான் அப்பெண்ணை குற்றம் சுமத்தியவர்கள் கல்லெறியாமல் விட்டுச் சென்றனர். அவர்களின் மனச்சான்று அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அடுத்தவரின் குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை குற்றவாளிகள் என்று கூறிக்கொண்டே நமது வாழ்க்கையை நகர்த்துவதை விட நம்மை நாம் நமது செயல்களை சீர்தூக்கிப் பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொண்டு ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீடர்களாக அவரை பின்தொடர வேண்டியது அவசியமாகின்றது. இத்தகைய செயல்பாட்டையே இறைவன் நம்மிடம் விரும்புகின்றார். அதைப்போல் நாம் வாழக்கூடிய உலகில் மற்றவர்கள் என்ன சொல்ல விரும்புகின்றார்கள் என்பதை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு எது வசதியாக இருக்கின்றதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதைக் காண்கின்றோம். அதுபோலவே நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து கொள்வதை விடுத்துவிட்டு அடுத்தவரின் குறைகளை மிகைப்படுத்தி குற்றம் சாட்டி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கக்கூடியவர்களையும்
அதிகமாக காண்கின்றோம். ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே தோன்றுகின்றது. இவர்கள் மற்றவர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளும் அதே வேளை தாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என விரும்புவதில்லையோ என்று. நாம் தெளிவாக புரியும் விதத்தில் இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் கண்காணிப்பு காமராதான் இந்த மனச்சான்று அல்லது மனக்குரல். இன்றைய உலகில் எல்லா இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை காண்கின்றோம். தேர்வறைகளிலும் தேர்தல் நேரங்களிலும் கண்காணிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. வணிக வளாகங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றவற்றில் தற்காலங்களில் கண்காணிப்பு காமரா இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். குற்றங்களை தடுக்கவும் நடந்த குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் மிகவும் பயனுள்ளவையாக இருக்கின்றன. இந்நிலையில் கண்காணிப்பு என்பது நம் சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் பெருத்த முக்கியத்துவம் பெறுகின்றது. நமது தவறு செய்யும் ஆர்வத்திற்கு சுய கண்காணிப்பு தொடக்கத்திலேயே தடை போடுகின்றது. தவறு செய்வது மனித இயல்பு, அதை திருத்திக் கொள்வது அவனது கடமை. இந்நிலையில் கண்காணிப்பு என்பதன் நோக்கம் குறைகளை காண்பதற்காக அல்ல, காணும் குறைகளை களையவும் நிலைமையை மேம்படுத்துவதற்காக மட்டுமே ஆகும். பல சமயங்களில் நம் மனச்சான்றே நமக்கு நல்ல கண்காணிப்பாளராக செயல்பட்டு நேர்பட்ட வாழ்வை வாழ உதவுகின்றது. முதலில் நண்பனாக இருந்து எச்சரிப்பதும் பின்னர் நீதிபதியாக இருந்து தண்டிப்பதும் மனச்சான்றுதான் அந்த கண்காணிப்பு கேமராதான். அந்த கேமராவை பழுது வராமல் பாதுகாப்போம். இன்று நாம் துணிந்தே பல தவறுகளை செய்து வருகின்றோம். நம் உள்ளிருக்கும் கேமராக்கள் ஒளிந்திருந்து நம்மை கண்காணித்து எச்சரிக்கின்றன. அக்குரலுக்கு செவிமடுக்கின்றோமா? சிந்திப்போம். நாம் நம்மை சரி செய்ய வேண்டுமானால் மனக்குரலுக்கு செவிமடுத்தே ஆக வேண்டும். ஏப்ரல் 5 அன்று சிறப்பிக்கப்படும் உலக மனச்சான்று தினம் குறித்த வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். காணாமற் போன மகன் உவமை வழியாக இயேசு கடவுளின் இதயத்தை வெளிப்படுத்துகின்றார் என்றும், அனைவரிடத்திலும் இரக்கமுள்ள கடவுள் நாம் ஒருவர் மற்றவரை உடன் பிறந்த உணர்வுடன் அன்பு செய்வதற்காக நமது காயங்களை குணப்படுத்துகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு நற்செய்தி வாசகமான காணாமற் போன மகன் உவமையை முன்னிறுத்தி இவ்வாறு தனது கருத்துக்களை மூவேளை ஜெப உரையாக வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பாவிகள் தன்னை அணுகி வருவதைக் கண்டு பரிசேயர்கள் மகிழ்வடைவதற்கு பதிலாக முணுமுணுக்கிறார்கள், முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்பதை கவனித்த இயேசு அவர்களுக்கு உவமை வழியாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்.
இறை தந்தையின் இரக்கமுள்ள இதயத்தின் அன்பை எடுத்துரைக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. குணமளிக்கும் காலமாகிய இத்தவக்காலத்திலும் யூபிலி ஆண்டிலும் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்று எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தகைய கடவுளின் குணமளிக்கும் வல்லமையை தனது உடல் அளவிலும் மனதளவிலும் அனுபவித்து வருவதாக எடுத்துரைத்து, மீட்பரின் சாயலில் தங்களது வார்த்தை, அன்பு, ஜெபம் போன்றவற்றால் மற்றவர்களை குணப்படுத்தும் கருவிகளாக இருக்கும் அனைவருக்கும் தனது நன்றியினை தெரிவித்துள்ளார். பலவீனமும் நோயும் நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்கள் என்று மொழிந்துள்ள திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்து நமக்கு அளித்த மீட்பின் வழியாக நாம் அனைவரும் உடன் பிறந்தவர்களாக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடவுளின் அன்பு எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டறிய உதவும் வகையில் காணாமற் போன மகன் உவமையை இயேசு வெளிப்படுத்தினார் என்றும், கடவுளின் அன்பு நம்முடைய அன்பிலிருந்து வித்தியாசமானது, மனம் திரும்புதல் மற்றும் மனமாற்றத்தின் அருளை நமக்கு வழங்குகின்றது என்றும் கூறினார் பேராயர் ரீனோ பிசிகெல்லா. மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை ரோமையில் உள்ள தூய அந்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற இறை இரக்கத்தின் மறைப்பணியாளர்களுக்கான சிறப்பு திருப்பலியின் போது இவ்வாறு கூறினார். புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத் துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா. அன்பு வாழ்வை மாற்றுகின்றது, மன்னிப்பு புதிய வாழ்க்கையை மீட்டெடுக்கின்றது என்றும், பகிர்தல் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாராள மனப்பான்மையின் பலன் என்றும் எடுத்துரைத்தார் பேராயர் பிசிகெல்லா. அன்பு ஒன்றே நாம் இறை தந்தையின் இல்லத்திற்கு திரும்புவதற்கான உண்மையான வழி என்பதை அறிந்த தந்தை அதே அன்போடு தனது மகனை சந்திக்க ஓடுகின்றார் என்றும், தனது பிள்ளைகளின் வார்த்தைகள், முடிவுகள் மற்றும் செயல்களை விட அவர்கள் மீதான அன்பில் நம்பிக்கை கொள்கின்றார் என்றும் எடுத்துரைத்தார் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர். மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை ஹங்கேரியின் புடாபெஸ்டில் உள்ள தூய ஸ்தேவான் பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர். காணாமற் போன மகன் உவமையில் இடம்பெறும் இளைய மகன் போல நாம் சொத்துக்களை வீணாக்குபவர்களாகவும், மூத்த மகன் போல மனக்கசப்புடன் வாழ்பவர்களாகவும் இருக்கின்றோம் என்று எடுத்துரைத்தார் பேராயர் கேலகர். இறை தந்தையை விட்டு நாம் செல்லும் தொலைதூர நாட்டில் நம்மையே இழந்து பசி, இழப்பு மற்றும் இறப்பிற்கு ஆளாகின்றோம் என்றும், நம்மை இழந்து அர்த்தமற்றவர்களாக வாழ்க்கை, அன்பு மற்றும் நம்பிக்கைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்றும் எடுத்துரைத்தார் பேராயர் கேலகர். மறைப்பணியில் வேலைக்கான பற்றாக்குறை ஒருபோதும் இருக்காது என்றும், நம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பணியாற்ற திறந்த உள்ளமுடையவர்களாக நாம் மாறும்போது கடவுள் நமக்கு நம்ப முடியாத வகையில் அப்பணியினை செய்ய ஆற்றலை தருகின்றார் என்றும் கூறியுள்ளார் அருள் சகோதரி இவாஞ்சிகா ஃபுல்லர். மார்ச் 31 திங்கட்கிழமை ஆப்பிரிக்காவின் பெனினில் 3800 குழந்தைகளுக்கு பணியாற்றி வரும் அருள் சகோதரி இவாஞ்சிகா ஃபுல்லர் தனது மறைப்பணி அனுபவம் குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார். மறைப்பணியாளர்கள் தங்கள் இதயங்களில் அனுபவிக்கின்ற மற்றும் உணர்கின்றவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள குரோவேஷியாவைச் சார்ந்த அருள் சகோதரி ஃபுல்லர் அவர்கள், சொல்லப்படாத விடயங்கள் எப்போதும் அறியப்படாத விடயங்களாகவே இருக்கின்றன. எனவே மறைப்பணியாளர்கள் தங்களது கருத்துக்களை, அனுபவங்களை எடுத்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மியான்மரில் வசிக்கும் குழந்தைகள் துயரங்களுக்கு மேல் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் என்றும், குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் உயிர்களை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் அதிகப்படியான உதவிகள் மிக அவசரமாக தேவைப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார் கேத்தரின் ரசல். மார்ச் 31 திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர் கேத்தரின் ரசல் அவர்கள், அண்மையில் மியான்மரில் ஏற்பட்ட நில அதிர்ச்சியினால் லட்சக்கணக்கான மக்கள் ஆபத்தில் உள்ளனர் என்றும் எடுத்துரைத்துள்ளார். ஏற்கனவே போர் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது நில அதிர்ச்சியினால் ஏற்பட்ட பேரழிவினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரசல். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.